அஜித் அவர்களோட மங்காத்தா ரீ-ரிலீஸ்ல அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. பெரிய வசூல். நேத்து 3வது நாளுமே அப்படிப்பட்ட கலெக்ஷன் தான். எவ்வளவு அப்படிங்கறத பார்ப்போம். இது இல்லாம தலைவர் தம்பி தலைமையில் தொடர்ந்து பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த படம் இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு. அப்புறம் திரௌபதி 2, ஹாட்ஸ்பாட் 2, பார்டர் 2, இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். நிறைய பேர் அதை கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, சைக்கோ அப்படிங்கிற படம் தான். அதுல ஒன்ன நினைச்சு நினைச்சு அப்படிங்கிற பாட்டு சரியான பாட்டு. அதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு MP விஜய், பிளாக் காஃபி, விஸ்வா JMC, அப்புறம் ரஞ்சனி, தரன், துனேஷன் அப்படிங்கிறவங்க, மணி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. துரந்தர் நேற்று 52வது நாள் இந்தியாவில் 1,65,00,000, உலகம் முழுக்க 1,90,00,000. 1,016,49,00,000 இந்தியாலையும், 1,310,25,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 270 கோடி பட்ஜெட். அப்புறம் கிராந்தி ஜோதி வித்யாலயா மராத்தி மதியம் அப்படிங்கிற மராத்தி படம் சரியான கலெக்ஷன் எடுத்திருக்குங்க. 25வது நாள் 90 லட்சம், டோட்டலா 23,41,00,000. இந்த படம் 2 கோடி தான் பட்ஜெட். பார்டர் 2 சொல்லவே தேவையில்ல, அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. நேற்று 3வது நாள் இந்தியாவில் மட்டுமே 60 கோடிக்கு மேல, 61,87,00,000, உலகம் முழுக்க 66,65,00,000. 142,07,00,000 இந்தியாலையும், 159,47,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 210 கோடி பட்ஜெட். இன்னைக்குமே ஒரு செம்ம கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. நான் அந்த அட்வான்ஸ் புக்கிங், அதோட லைவ் ட்ராக்கிங் கலெக்ஷன் எல்லாம் பார்க்கும்போதே செம்மையா இருந்தது நம்பர். ஸோ இந்த படம் இதுவரையும் கிட்டத்தட்ட 160 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. எப்படி துரந்தர் ஒரு பயங்கர பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருந்ததோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளேயே இந்த படம் 500 கோடி 600 கோடியை கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே இந்த படம் 200 கோடியை கடந்துரும். மனசங்கர வரப்பிரசாத் காரு இந்த படம் நேற்று டே 14 ஆந்திரா தெலுங்கானால 5,85,00,000, உலகம் முழுக்க 6,95,00,000. 202 கோடி ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. 202,77,00,000, உலகம் முழுக்க 273,36,00,000 வசூல் பண்ணிருக்கு. 200 கோடி பட்ஜெட். செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது சிங்கிள் ரீஜன் லாங்குவேஜ்ல ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. எந்த அளவுக்குன்னா, அதாவது இப்ப வேற படங்கள்லாம், இப்ப நீங்க பாகுபலி, இப்ப ராஜா சாபு வரையுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது பேன் இந்தியா. அது வேற வேற லாங்குவேஜ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், எல்லா லாங்குவேஜ்லயுமே அதை டப் பண்ணி விட்டுருப்பாங்க. ஒரிஜினல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருந்தாலுமே மீதி லாங்குவேஜ்ல டப் பண்ணி விட்டுருப்பாங்க. ஆனா இது வெறும் தெலுங்கு அப்படிங்கிற லாங்குவேஜ்ல மட்டுமே இவ்வளவு பெரிய கலெக்ஷன் வந்திருக்குது. பெரிய விஷயம். அனகனக ஒக்கராஜு அப்படிங்கிற படம் நேற்று 12வது நாள் 2,31,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், உலகம் முழுக்க 2,96,00,000. 47,60,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 74,59,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 60 கோடி பட்ஜெட். அப்புறம் நரி நரி நடுவா முராரி அப்படிங்கிற படம் டே 11 ஆந்திரா தெலுங்கானால 2 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 2,33,00,000. 28,27,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 40 கோடி பட்ஜெட். ஸோ செகண்ட் வீக் தான் இந்த படம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நேற்று கூட நல்ல கலெக்ஷன். அப்புறம் சத்தா பச்சா அப்படின்னு மலையாள படம் சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. டே 4 கேரளால 2,40,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 53,00,000, ஓவர்சீஸ்ல 2,15,00,000, உலகம் முழுக்க 5,08,00,000 இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 10 கோடி கிட்ட 9,98,00,000 கேரளால மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2,06,00,000, ஓவர்சீஸ்ல 9,27,00,000, உலகம் முழுக்க 21,31,00,000. செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. 12.5 கோடி பட்ஜெட். அப்புறம் பேபி கேர்ள் அப்படிங்கிற மலையாள படம், நிவின் பாலி அவர்களோட படம், கேரளால 95,00,000, உலகம் முழுக்க 1,15,00,000 3வது நாள் கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 3,25,00,000 தான் இப்போதைக்கு வசூல் பண்ணிருக்கு இந்த படம். 14 கோடி பட்ஜெட். அப்புறம் கல்ட் அப்படிங்கிற கன்னட படம் நேற்று 3வது நாள் கர்நாடகால 62,00,000, உலகம் முழுக்க 64,00,000, 1,97,00,000 இந்த படம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 4.5 கோடி பட்ஜெட். லேண்ட் நாட் அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாள் 84,00,000 கர்நாடகாலையும், 88,00,000 உலகம் முழுக்க, 2,22,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 6 கோடி பட்ஜெட். அப்புறம் பராசக்தி நேற்று 16வது நாள் தமிழ்நாட்டுல 36,00,000, உலகம் முழுக்க 42,00,000, 54,88,00,000 தமிழ்நாட்டிலும், 87,11,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 135 கோடி பட்ஜெட். இந்த படத்தை என்னதான் தமிழ்நாட்டுல ஓன் ரிலீஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த படத்தோட கெப்பாசிட்டிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. தியேட்ரிக்கல் வேல்யூ, தியேட்ரிக்கல் பிசினஸ் வேல்யூ. அப்படி பார்த்தா இந்த படம் தியேட்ரிக்கல் வைஸ் ஃபிளாப் அப்படிங்கிற வெர்டிக்ட் தான் எடுக்குது பராசக்தி. அப்புறம் தலைவர் தம்பி தலைமையில் நேத்து 11வது நாள் செம்ம கலெக்ஷனுங்க.
தமிழ்நாட்டுல மட்டுமே 2,05,00,000, உலகம் முழுக்க 2,34,00,000. தமிழ்நாட்டிலே 25 கோடியே கடந்திருக்கு, 25 கோடியே 72,00,000, உலகம் முழுக்க 32 கோடியே 46,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 10 கோடி பட்ஜெட். எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த படம் நல்லா லாங் ரன் போகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் மாயபிம்பம் அப்படிங்கிற படம் நேத்து 3வது நாள் 4 லட்சமோ, டோட்டலா 10 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 2.5 கோடி பட்ஜெட். அப்புறம் ஜாக்கி அப்படிங்கிற படம் நேத்து 3வது நாள் தமிழ்நாட்டுல 3 லட்சம், உலகம் முழுக்க 4 லட்சம், 14 லட்சம் டோட்டலா கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 6.5 கோடி பட்ஜெட். திரௌபதி 2 நேத்து 3வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டுல 32 லட்சம், உலகம் முழுக்க 34 லட்சம், 96 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 3 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 11 கோடி பட்ஜெட். ஸோ வேர்ல்டு வைடு 1 கோடியே கடந்திருக்கு. ஆனா இந்த படத்துக்கு இது பத்துமா? இதுக்கு முன்னாடி மோகன்ஜி அவர்களோட படத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பகாசூரனாவது ஓரளவுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதை விட லீஸ்டா தான் இந்த படம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ பாப்பா வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஹாட்ஸ்பாட் டூ மச் இந்த படம் ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. நேத்து 3வது நாள் தமிழ்நாட்டுல 38 லட்சம், உலகம் முழுக்க 40 லட்சம். இதுவரையும் தமிழ்நாட்டுல 80 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 86 லட்சம். 5.5 கோடி பட்ஜெட். ஸோ ஹாட்ஸ்பாட் டூ மச் பொறுத்தவரையும் சுமாரான கலெக்ஷனா இருந்தாலுமே டே 1 டே 2 கம்பேர் பண்ணும்போது டே 3 ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. அப்புறம் அஜித் அவர்களோட மங்காத்தா ரீ-ரிலீஸ் நேற்று 3வது நாள் சொல்லவே தேவையில்லைன்னா பெரிய கலெக்ஷன். தமிழ்நாட்டுல 3 கோடியே 17 லட்சம், கர்நாடகால 14 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5 லட்சம், ஓவர்சீஸ்ல 20 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 56 லட்சம். டோட்டலா 10 கோடியே கடந்திருக்குங்க. தமிழ்நாட்டுல 10 கோடியே 36 லட்சம், கர்நாடகால 61 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 30 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 11 லட்சம், உலகம் முழுக்க 12 கோடியே 38 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. போற போக்க பார்த்தா தமிழ் சினிமாவோட ரீ-ரிலீஸ் ஹையஸ்ட் கலெக்ஷன்ல இந்த படம் கில்லிக்கு அடுத்தபடியா 2வதா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கில்லி வந்து ஆக்சுவலா ஓவர்சீஸ்ல பெரிய அளவுல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, பெரிய கலெக்ஷன் எடுத்திருந்தது மங்காத்தா. ஆனா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட கில்லி படையப்பா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ அதுக்கு நிகரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு படையப்பாவோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வரப்போற நாட்கள்ல நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் போய் பாத்தீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. நேத்து நான் போனேன், ஈவினிங் ஷோ போனேன், பயங்கர வைபா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். சோ நேத்து பொறுத்தவரையும் தமிழ்நாட்டுல அதிகமா வசூல் பண்ண 5 திரைப்படங்கள், அதுல நேத்து அதிகமா வசூல் பண்ணதுல முதல் இடத்தை பிடிச்சிருக்க படம் மங்காத்தா 3 கோடியே 17 லட்சம். 2வது இடம் தலைவர் தம்பி தலைமையில் 2 கோடியே 5 லட்சம். பார்டர் 2 வந்து 3வது இடத்தை பிடிச்சிருக்கு, 63 லட்சம் தமிழ்நாட்டிலே கலெக்ட் பண்ணிருக்கு. ஹாட்ஸ்பாட் டூ மச் 38 லட்சம், பராசக்தி 36 லட்சம். இதுதான் நேத்து தமிழ்நாட்டு கலெக்ஷன் டாப் 5. ஸோ இன்னைக்குமே ஹாலிடே இல்ல, ஸோ இன்னைக்குமே நிறைய படங்கள் பெரிய லெவலில் கலெக்ஷன் எடுக்குது. பார்டர் 2 இருக்கட்டும், தலைவர் தம்பி தலைமையில், மங்காத்தா பெரிய கலெக்ஷன். ஆக்சுவலா இன்னைக்கு பெரிய நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட இப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமை சொன்ன கலெக்ஷனுக்கு நிகராக ஒரு கலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம திரௌபதி 2, ஹாட்ஸ்பாட் 2லாம் இன்னைக்கு ஏதாவது பிக்கப் இருக்குதா அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ நீங்க இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆனதுல எந்த படத்தை பார்த்தீங்க? திரௌபதி 2, பார்டர் 2, ஹாட்ஸ்பாட் 2, அப்புறம் மாயபிம்பம், இதுல எந்த படத்தை பாத்தீங்க? எது உண்மையிலே ஒருத்தர் நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா எது அப்படிங்கறத கமெண்ட்லயும் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரகுமான்.